வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லைட் பென்சில் அண்ட் கிளேஸ்ல யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் கஸ்டமர்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். எந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் என்ன சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் கொடுத்துருந்தாங்க. கூகுள் பேல பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங் வீடியோ போட சொன்ன கஸ்டமருக்கு பேக்கிங் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒயிட் கலர் காம்போஸ் அட்டகாசமாக அள்ளி இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குண்டூரில் சந்திரமௌலி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது போலங்க. இது எங்கே உள்ள குண்டூர்னா ஆந்திரா, அங்கே உள்ள குண்டூர். ஆந்திராவா தெலுங்கானாவான்னு தெரியலையே. ஆந்திராவா, ஏன்னா அது ரெண்டுமே தெலுங்கு பேசுகிற ஏரியா தான். அது பிரித்ததுக்கப்புறம் அது நமக்கு நான் அட்ரஸ் குண்டூர்னு தான் அவங்களுக்கு போட்டிருந்தேன். அதனால் குண்டூர் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அட்டகாசமாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஒயிட் க்யூப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூஸ் ரெட் கலர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதான் அவங்களுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஒயிட் கலர் குரூஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். அட்டகாசமாக இருக்குங்களா. குரூஸ் கோடு போட்டால் குரூஸ், கோடு போடலைன்னா சிப்ஸ். எப்போ அந்த வசனம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே ஃபீல் ஆகுது. இதுதான் இதுக்காக இது கட் பண்ணுவாங்க. அடுத்தது கியூபிக்கல் பார். இது குச்சியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐட்டம். எல்லாமே வெள்ளை கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குண்டூர்லேருந்து வெள்ளை கலரில் வேணும்னு இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு தெலுங்கு இல்லையா, நம்ம தமிழ் இல்லையா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. ஒயிட் காடி கேட்டிருந்தாங்க, எடுத்து வச்சுருக்குறோம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த லாங்குவேஜில் பேசுங்க. நீங்களும் அழகாக புரிஞ்சுக்கலாம். சரியா, உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும், தமிழில் பேசணும், ஹிந்தி, எந்த இதை சிப்ஸ் ஆஃப் கேஜி ½ கேஜி அப்படின்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிடுவேன். சரிங்களா, அதனால் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதோ அந்த லாங்குவேஜில் பேசுங்க, தப்பே கிடையாது. அடுத்து ரெண்டாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பத்தூர் எங்கே இருக்குது? சென்னை அம்பத்தூர். ஆமாம், அங்கேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. நக்குமத் காம்போ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒயிட் பாக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பஞ்சாபி மிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் தான் கேட்டிருந்தாங்க. அட்டகாசமாக அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். அம்பத்தூர், சென்னை. அம்பத்தூர்லாம் பெரிய ஏரியாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னே இருக்கும். அட்டகாசமாக பெரிய பெரிய தொழில் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியா. தொழில்பேட்டை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஏரியா. நக்குமத் காம்போ என்ன வரும்? நான் ரோஸ்டட், ஹாஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பட்டர் கிரே நான் ரோஸ்டட், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஜுஹு நக்குமத் ஆல்மோண்ட் நக்குமத், பிளாக் ஹால், கிளேபாட் புரோக்கன்ஸ், ஒயிட் காடி, இந்த ஐட்டங்கள் எல்லாமே வரும். ஒயிட் பாக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒயிட் பாக்ஸில் என்ன வரும்? தேவி பிராண்டு, அந்த ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அம்பத்தூர் அங்கேருந்து அட்டகாசமாக ஆர்டர் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து மூணாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராணிப்பேட்டை மாவட்டம், வாலஜாப்பேட்டை, அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? நக்குமத் காம்போ, நான் ரோஸ்டட், ஹாஃப் ரோஸ்டட். இந்த தடவை பார்த்திங்கனாக்கா நக்குமத் காம்போ செம்ம ஓட்டங்க, பயங்கர ஓட்டம். அதே எங்களுக்கு ஏற்கனவே நம்ம பொங்கல் லீவு முடிஞ்சு வேலை மெதுவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மெதுவாக நக்குமத் காம்போ இது எடுத்து 16 ஐட்டம் வெயிட்டு போட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள நேரம் அப்படி கடன்னு ஓடிடும். அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு கேட்டுட்டு வாங்காதவங்க, இல்லை அப்படி ரொம்ப நாளாக கதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பதில் பேச முடியல என்னால். நீங்களும் கதை அடிக்கணும்னு நினச்சா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9025365075 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நாலாவது ஃபுல் பாக்ஸ் வேணும்னு சொல்லி குண்டூர்லேருந்து. அண்ணா அது எந்த குண்டூர், இது என்ன குண்டூர் அப்படின்னீங்களா? அது ஆந்திராவா தெலுங்கானா அங்கே உள்ள குண்டூர். இது திருச்சியில் உள்ள குண்டூர். அவங்க திருச்சியில் ஒரு ஊர் இருக்குது போல், குண்டூர்னு சொல்லி. அவங்க தான் இது ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திருச்சி குண்டூர் அங்கேருந்து அனில் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து அஞ்சாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எர்ணாகுளம். ஆமாங்க, எர்ணாகுளம். இவங்க நம்ம ஒரு ஊர் சொல்லுவோம் தெரியுமா, அலுவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஊரில் உள்ள கஸ்டமர் தான். அவங்க தான் இப்போ எர்ணாகுளத்துலேயே வேறு ஏரியா போல் இது, அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. லூஸ் பென்சில் வேணும், அப்புறம் ஒயிட் க்யூப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்து ஆறாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆறாவது தொலைதூரத்து ஆர்டர். ஆமாங்க, மும்பையில் தானே அப்படிங்கிற ஏரியாவில் பயந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது போல், பயந்தர். அங்கேருந்து கிளேபாட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்படி இங்கிலீஷில், இவங்க இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தாங்க. நான் சொல்லல, நீங்கள் இங்கிலீஷில் பேசுனா பேசுங்க, தமிழில் பேசுனா பேசுங்க. அண்ணன்ட்ட பேச போகிறீங்க, அண்ணன்ட்ட பேசுகிறதுக்கு மொழி எதுக்கு? அன்பு ஒன்றே போதாதா? அதனால் நீங்கள் யார் எவ்வளோ சின்ன கிராமத்தில் இருந்தாலும் சரி, நம்ம வீடியோவில் பார்க்குறோமே, நம்ம என்ன நினைப்பாங்களோ, பேசுவாங்களோ, பேச மாட்டாங்களோ, அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நம்ம அண்ணன்ட்ட பேசுகிறோம் நீங்கள், அவ்வளோதான். அதனால் அழகாக பேசுங்க, தைரியமாக. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேரெல்லாம் சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிட்டு நான் ரேட் சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும் என்ன அப்படிங்கிறத பேசலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்மளுடைய பேக்கிங் வீடியோ போட சொல்கிறவங்களுக்கு பேக்கிங் வீடியோ போடுவோம்.
எதுவுமே வேண்டாம், தனியாக அப்படியே அனுப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு, தனியாக அனுப்பி கொடுத்துருவோம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. சேனல் பார்க்குறோம், நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சேனல் பார்க்குறோம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னீங்க. சந்தோஷப்பட்டேன், இன்றைக்கி நான் வாங்க ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதனால் எதுவுமே கட்டாயம் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கீங்க நம்ம சேனல் பார்த்தா அப்படின்னா அதே போதும் உங்களுக்கு. பேக்கிங் இப்படி தான் இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு வெளில தெரியாது. கையில் கிடச்சோன்னே அன்பாக்சிங் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதே மாதிரி சேனலில் அப்லோட் பண்ணுவோம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. சேனல் பார்க்குற என்ஜாய் பண்ணுறீங்களா, என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனல் பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.